சொல்லுங்கம்மா. இந்த பாரு, நல்லா கேட்டுக்க. சம்முவும் பரணியும் ஊருக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கனி ஸ்கூலுக்கு கிளம்பி போவா, அவளை அங்க வச்சு தூக்கணும். சரியான ஆளை அனுப்பி தொலைங்க, சரியா? சொதப்பிடாத. எந்த ஸ்கூலு, எத்தனை மணிக்கு? எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களா? பேசின பணம் இன்னும் கைக்கு வரலையே. வியாபாரம்னா சரியா இருக்கணும், புரியுதா? அம்மா, நீங்க பணம் வேணான்னு சொல்லியே நான் பணம் கொடுத்தேன். இப்ப நான் கொடுக்காம விட்டுருவேனா? பணம் உங்களை தேடி தானா வரும். எதுக்கு டென்ஷனா வரீங்க? ஏப்பா, அது எப்படி தானா வரும்? கால் முளைச்சு வந்துருமா? நீ கொடுத்தா தானே வரும். நான் பேங்க் நம்பர் கொடுத்துருக்கேன்ல. முதல்ல பேங்க்குக்கு போங்க, அப்புறமா ஸ்கூலுக்கு போலாம். பாருப்பா, இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்க, அப்புறம் அவ்வளவுதான். சம்மு ஊர்ல இருந்து வந்துட்டான்னு வச்சுக்கங்க, ஒன்னும் பண்ண முடியாது. அப்புறம் எந்த விஷயமும் கனவுல கூட நடக்காது. ஆமா. ஏன் சும்மா சண்முகம் சண்முகம்னு சொல்றீங்க? அவன் பேரை சொன்னா நாங்க பயப்படணுமா? அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஐயோ, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் பக்கா கிரிமினல். என் தம்பி சௌந்தரம் இருக்கானே, அவனாலேயே அவனை ஒன்னும் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, ஜம்முவும் சாதாரண ஆள் இல்ல, சரியான சண்டியரு. நீங்க சிக்கனீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களை சின்ன பின்னமாக்கி அடிச்சு துவச்சி காய போட்டுருவா, பாத்துக்கங்க. எங்களை பத்தி தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நாங்க 10 சண்முகத்துக்கு சமம். பார்க்க தானே போறீங்க? 10 சமூகத்துக்கு சமமா? பாருங்க பாருங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். என் கடமை அவ்வளவுதான், புரியுதா? சரி, வைங்க வைங்க வைங்க. என்ன பண்ணுது இந்த குட்டி பிசாசு?